அரசியல் தந்திரத்தில் இவன் கொலை செய்யப்படுகிறான். ஒரு விதவைக்கு வாழ்க்கை கொடுத்ததை போல அந்த துக்க நாட்கள் பிடித்தது இவன் அரண்மனைக்குள்ளே கொண்டு வரப்படுகிறான். அதன் பிறகு பாருங்கள், தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. உன் வாசல் படிகளை பட்டயம் வந்து நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிகள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இத்தகைய அசுசிக்குள்ளே போக முடியாது என்றாலும் சொல்ல முடியாது. போகாது இருப்பது தான் தேவ பக்தி. எதை செய்தாலும் புரிந்து கொள்ளுங்கள், பின்னாலே பலன் வந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், நாம் எவ்வளோ தான் பாசாங்கு செய்தாலும், எவ்வளோ தான் நாம் வேஷம் தரித்தவர்களாய் போல காணப்பட்டாலும், நீங்கள் யார் என்பது கர்த்தர் அறிவார். புதிதாக ஒரு தம்பதிகளை போலவே ஒரு இடத்துல காணப்படலாம். ஆனால் இந்த இடத்துல தாவீதுனுடைய வாழ்க்கை நல்ல சுகமாய் போய் கொண்டிருக்கிற வாழ்க்கை. யுத்தம் இருக்குது, அது சகஜம். கோலியாத்தை அவன் போய் வென்றது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு திறப்பின் வாசல், அது வெற்றியின் வாசல் திறக்கப்பட்டு